இன்னைக்கு ஒரு 5 ஸ்டாக்கோடைய ஃபேர் வேல்யூ என்ன, எவ்வளவுக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, அதோட சேர்த்து இன்னும் சில டீடைல்ஸ் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல முதலாவதா உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிடெட். இவங்க வந்து ஃபைனான்சியல் அப்படிங்கிற செக்டார் கீழே வராங்க. இவங்க ஆஸ் யூஸ்வல் இவங்க கிட்ட நம்ம வந்து கரண்ட் அக்கௌண்ட், சேவிங் அக்கௌண்ட், சேலரி அக்கௌண்ட், என்ஆர்ஐ அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ற பேங்க் தான். தென் லோனும் கொடுக்குறாங்க. குரூப் லோன், இண்டிவிஜுவல் லோன் எல்லாமே இருக்கு. தென் இன்சூரன்ஸும் இருக்கு. ஹெல்த் இன்சூரன்ஸ், பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், ப்ராப்பர்ட்டி, மோட்டார் இன்சூரன்ஸ்லாம் இருக்கு. இவங்க வந்து 2016ல இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அட் அ லோ ஏர்னிங் மல்டிபிள்னு சொல்லியிருக்காங்க. சஃபர்ஸ் ஃப்ரம் வீக் க்ரோஸ் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். தென் இதனுடைய ஃபேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 61 ரூபாய், 53 ரூபாய்க்கு கரண்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி பார்த்தோம்னா 74 ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் லெவல்ல இது குட் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இவங்க டிவிடெண்ட்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பார்த்துருவோம். டிவிடெண்ட்ஸ் பத்தி எந்த அப்டேட்டும் இல்லை. ஆனா ப்ரீவியஸ் இயர் 2023ல டிவிடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 0.5 ருபீஸ், 0.75 ருபீஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா ரஃபிலா இன்டர்நேஷனல் லிமிடெட். இவங்க வந்து மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற செக்டார் கீழே வருவாங்க. ஏன்னா இவங்க வந்து ரப்பர் த்ரெட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணிட்டு இருக்காங்க. ரப்பர் த்ரெட்ஸ் வந்து நம்மளுடைய சாக்ஸ்ல, டைப்பர்ல எல்லாம் நம்ம பார்க்கலாம். அந்த எலாஸ்டிசிட்டிக்காக யூஸ் பண்றது. இவங்க எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க. யூரோப், ஆப்பிரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஏஷியா மாதிரியான கண்ட்ரிஸ்க்குலாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. 1993ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட்டபிள் ஓவர் த லாஸ்ட் 12 monthsன்னு சொல்லியிருக்காங்க. தென் ஹோல்ட்ஸ் மோர் கேஷ் தேன் டெட் ஆன் இட்ஸ் பேலன்ஸ் ஷீட்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். தென் இதனுடைய ஃபேர் வேல்யூ வந்து 79 ரூபா, கரண்டா 73 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இருந்தாலும் இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி 110 ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் லெவல்லையும் இது குட் பெர்ஃபார்மன்ஸ் தான். டிவிடெண்ட்ஸ் பார்த்துருவோம். இவங்க டிவிடெண்ட்ஸ் பத்தி எந்த அப்டேட்டும் கொடுக்கல. ஆனா 2023-22லாம் டிவிடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1.2 ரூபாய், 1.75 காசு அந்த மாதிரிலாம் டிவிடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்டாக் பார்ப்போம். பால்ராம்பூர் சின்னி மில்ஸ் லிமிடெட். இவங்க வந்து சுகர் மேனுஃபேக்சர் அண்ட் செல் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றது, சேல் பண்றதும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 1975ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அனலிஸ்ட்லாம் வந்து இவங்க கம்பெனி வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனியா இந்த வருஷம் இருக்கும்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. தென் ப்ராமினன்ட் பிளேயர் இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய ஃபேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 463 ரூபாய், கரண்டா 376 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருந்தா கூட இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி பார்த்தோம்னா 676 ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபினான்ஷியல் ஹெல்த்ல இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஃபேர் பெர்ஃபார்மன்ஸ். டிவிடெண்ட்ஸ் பத்தி பார்த்துருவோம். டிவிடெண்ட்ஸ் பத்தி எந்த அப்டேட்டும் இல்லை. ஆனா லாஸ்ட் இயர்லாம் கொடுத்துருக்காங்க. 2023, 2022லாம் 3 ரூபாய், 2.50 காசு அந்த மாதிரி எல்லாம் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்துருவோம். மங்களூர் ரிஃபைனரி அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ் லிமிடெட். இவங்க வந்து எனர்ஜி அப்படிங்கிற செக்டர் கீழே வருவாங்க. ஏன்னா இவங்க ரிஃபைன்டு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து 1988ல இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து எரிபொருள் தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. கேஸ், ஆயில், டீசல் இந்த மாதிரி. இவங்களை பத்தி அனலிஸ்ட் என்ன ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்கன்னா கம்பெனி வில் பி ப்ராஃபிட்டபிள் திஸ் இயர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஹை ரிட்டர்ன்ஸ் ஓவர் லாஸ்ட் இயர்னு ஒரு ஹைலைட்டும் இருக்கு. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். தென் ஃபேர் வேல்யூ பார்த்தோம்னா 229 ரூபா இருக்கு. கரண்டா 210 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருந்தா கூட இதனுடைய இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி இது 322 ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் லெவல்லையும் கிரேட் பர்ஃபார்மன்ஸா தான் இருக்கு. டிவிடெண்ட்ஸ் பத்தி பார்ப்போம். டிவிடெண்ட்ஸ் பத்தி எந்த அப்டேட்டும் இல்லை. இருந்தாலும் இங்க 2024ல ஒரு தடவை கொடுத்துருக்காங்க. ஒரு 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 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆல்ரைட். இப்போ இதனுடைய டெட் பத்தி பார்த்துருவோம்.
டெட் பத்தி பார்த்தோம்னா இவங்களோட டெட் வந்து 126.9 பில்லியன். அது அவங்க மொத்த அசட்ல 35.8% இருக்கு. அடுத்த ஸ்டாக் பார்ப்போம். கேஆர்பிஎல் லிமிடெட். இவங்க வந்து கன்சியூமர் ஸ்டாப்பிள்ஸ் அப்படிங்கிற செக்டார் கீழே தான் வராங்க. ஏன்னா இவங்க ரைஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, செல் பண்றாங்க. தென் இவங்க ரெண்டு செக்டார் கீழே வருவாங்க. சாரி, ரெண்டு விஷயம் பண்றாங்க. ஒன்னு அக்ரிகல்ச்சர், இன்னொன்னு வந்து எனர்ஜி. அக்ரிகல்ச்சர் வைஸ்ல பார்க்கும்போது இவங்க ரைஸ், சீடு, ரைஸ் பிராண்ட் ஆயில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. எனர்ஜின்னு வரும்போது விண்ட் டர்பைன், சோலார் பவர் இதெல்லாம் வச்சிருக்காங்க. இதனுடைய கெப்பாசிட்டிஸ் எல்லாம் கூட இங்க கொடுத்துருக்காங்க. தென் இவங்க வந்து என்ன பிராண்டு கீழே இவங்க ரைஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா இந்தியா கேட், நூர்ஜஹான், இந்தியன் ஃபார்ம் அந்த மாதிரி சில பிராண்ட் நேம்குள்ள கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து 1989 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் ஹாஸ் பீன் அக்ரெசிவ்லி பையிங் பேக் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும், யோசிக்கணும். நம்ம கேஷ் ஃப்ளோஸ் கேன் சஃபிஷியன்ட்லி கவர் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே கொஞ்சம் யோசிச்சு பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ணணும். ஃபேர் வேல்யூ பார்த்தோம்னா 358 ரூபாய். கரண்டா வந்து 287 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி பார்த்தோம்னா 551 ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் லெவல்ல குட் பெர்ஃபார்மன்ஸ். டிவிடெண்ட்ஸ் பத்தி பார்த்துருவோம். இவங்களும் டிவிடெண்ட்ஸ் பத்தி எந்த அப்டேட்டும் இப்ப சொல்லல. ஆனா 2023, 22 எல்லாம் நல்ல டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 1 ரூபாய், 3 ரூபாய், 3 ரூபாய்ல இருந்து 2 ரூபாய் அந்த மாதிரிலாம் நல்ல டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இவங்களுடைய டெட் பத்தி பார்த்துருவோம். டெட் பாத்தீங்கன்னா 5.446 பில்லியன் டெட் இருக்கு. அது வந்து அவங்களுடைய மொத்த அசட்ல 9.2% தான். இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்டாக்ஸோடைய டீடைல்ஸ் வேணும், அவங்களுடைய டெய்லி ட்ரேடிங் எப்படி இருக்கு அப்படின்லாம் நீங்க அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட நேம் எல்லாம் நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நாங்க தினமுமே எவ்ரிடே, ஈச் அண்ட் எவ்ரிடே உங்களுக்கு அந்த ஸ்டாக் பத்தின அத்தனை அப்டேட்ஸும் கொடுத்துட்டே இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.